ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஈரோடு பர்ச்சூஸ் போனதோட ஒரு ஏற்கனவே கொஞ்சம் காமிச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த அடுத்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஷர்ட் எடுத்திருந்தோம், அதோட இதுதான் வீடியோ தான். இந்த ஷர்ட் பாருங்கள், இது நல்லா வந்து ஃபுல் ஸ்லீவ் ப்ளஸ் காலர் நெக், பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த சைஸ். இது வந்து ஒரு 350, ஐ திங்க் 350 நினைக்கிறேன் இந்த ஷர்ட்டு. பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் இருக்கு, லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு பாக்கெட். ஓகேங்களா, இந்த ஷர்ட் பேக் சைட் அதே மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரு, கிரே கலரு, ப்ரௌன் கலரு, இது எல்லாமே மிக்சிங் அந்த மாதிரி இருக்குது இந்த ஷர்ட்டு. நெக்ஸ்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து கோல்டன் டிசைன் பூ போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்க. ஓகேங்களா, என்ன கம்பெனின்னு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஃபுல் ஸ்லீவ். இங்கே வந்து ஒரு பேக்கெட் இருக்கும். ஓகேங்களா, காலர். ஓகேங்களா, இது பிளாக் கலரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். இது வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஜீன்ஸ் மெட்டீரியல் ஷர்ட்டு. இதில் வந்து டபுள் பேக்கெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு பேக்கெட்டு. இது வந்து பட்டன்ஸ் எல்லாம் பிளாக் கலர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஃபுல் ஹேண்ட் தான். இதோட இது வேணுமா, என்ன கம்பெனி அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் அவனுக்கு வாங்கியிருந்தோம். இது எல்லாமே ஜீன்ஸ் தான், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 450 கிலோ ரேட்டு வந்துச்சு. 550 போட்டிருந்தாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது பார்த்துக்கோங்க, இந்த கம்பெனி. இது வந்து ஐஸ் ப்ளூ. இந்த கலரு. சரிங்களா, ஐஸ் ப்ளூனா ரொம்ப ஐஸ் ப்ளூ இல்லை, ஒரு 50% ஐஸ் ப்ளூ. ஓகேங்களா, ப்ளூ நார்மல் ப்ளூன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டார்க் இல்லை, லைட்டாக இருக்குது. அதுலேயே சேம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன். இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜிப்பெல்லாம் நல்லா இருக்குது. பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஜிப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ், 2 பேக்கெட்ஸ் வந்துருக்குது. இங்கே ஒரு பேக்கெட் வந்துருக்குது, இங்கே ஒரு பேக்கெட் வந்துருக்கு. 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எல்லாமே சேம் கம்பெனி தான், கலர்ஸ் மட்டும் வேறு. குவாலிட்டி எல்லாம் கிளாத்தெல்லாம் ஒரே கிளாத் தான், ஒரே கிளாத்து ஒரே ரேட்டு, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே. இது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக். இது வந்து பேக் சைடு, இந்த ஃப்ரண்ட் சைடு. இது வந்து வேற கம்பெனி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4மே ஆனால் வந்து கிளாத்தெல்லாம் சேம் கிளாத் தான், கம்பெனி மட்டும் வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா பிலான் இந்த கம்பெனி. இது வந்து கிட்கேட் அந்த கம்பெனி. இது வந்து டார்க் ப்ரௌனு, இது டார்க் பிளாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இது வந்து ப்ரௌனு ஒரு மாதிரி கலரில் இருக்குது. ப்ரௌன் கலர்னு சொல்லலாம்.
இது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா அது வந்து மரக்கலர் வெந்தய கலர். இதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ரௌன். ஆனால் ப்ரௌன்னா டார்க் ப்ரௌன் இல்லை, லைட் ப்ரௌன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் மாதிரி இருக்கும். லைன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு மடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதோட இதுதான். இதை வந்து அயன் பண்ணால் கரெக்ட் ஆயிடும் எல்லாமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேண்ட் எல்லாம் காமிச்சு வச்சா, நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று காமிக்கணும். என்னென்னா ட்ரங்க்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோடது ஜாக்கி. இது என்னோட பையனோடது. இது சேம் தான். 2 பேத்துக்கு வந்து சைஸு சேமு அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப், அந்த எலாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும், இதுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கிட்டு, அப்போ தான் டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இது ஒரு பெனிஃபிட்னா, ஜாக்கி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தைஸ்க்காக தான் மெயினாக வாங்குறது. மற்ற எல்லா கம்பெனி இதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைஸ் வந்து பார்த்தீங்களா எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஜாக்கி வாங்குறோம், வேறு எந்த காரணமும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தைஸ் எவ்வளோ இதாகுதுன்னு இதுக்காக தான். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலிருந்து ஒரு 10 ரூபா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒன்று வந்து 270 இது ஒரு பீஸு. இதுவான்னு தெரியல. இந்த பீஸ் வந்து 280 நினைக்கிறேன். இது 280, இது 270. அவ்வளோதான் வித்தியாசம். 10 ரூபா தான் வித்தியாசம். சைஸ் எல்லாம் வந்து ஒரே சைஸ் தான். பட் இந்த இதுக்காக எலாஸ்டிக்காக ஒரு 10 ரூபா வித்தியாசம். இது கொஞ்சம் ஒரு 5% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 5% 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க ஒரு பீஸ்க்கு. இது மொத்தம் வந்து இதில் ஒரு 6 பீஸு, இதில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனியனு. இது பனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.